கடைசியா ராஜேஷ் எனக்கு தான் மாலதி சொன்னப்போ அவர்கிட்ட சொன்ன அவ ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லி அது அவர் பெருசாவே எடுத்துக்கல. ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அப்படியே நடந்துருச்சு. போச்சு. குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. நான் செத்து இருக்கணும். இனிமே நான் உயிரோட இருந்து அசிங்கப்படுறதை விட செத்து இருக்கணும் சம்பந்தி, செத்து இருக்கணும். என்ன சம்பந்தி இது? என்ன பேச்சு பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு செத்துருக்கணும் செத்துருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எதுவும் நடக்கல. இந்த பாருங்க, நிமிந்து என்ன பாருங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி நீங்க ஏன் இப்படி கண் கலங்குறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்படியே விட்டுருவாங்களா என்ன? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தான் அசிங்கமா? அந்த சிதம்பரம் குடும்பத்துக்கு தான் அசிங்கம். இப்படியே விட மாட்டாங்க. கண்டிப்பா பேசி அந்த பொண்ணை சமாதானம் பண்ணி மல்லிகா ராஜேஷ் கல்யாணத்தை நடத்துவாங்க. நீங்க வேணா பாருங்க, அதான் நடக்க போகுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு சம்பந்தி. நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. நீங்க வேண்டான்னு சொன்னப்பவே கேட்டிருக்கணும். நானும் அவரும் தான் மாமா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சோம். இப்படி ஆகும்னு தெரியாம போச்சேப்பா. இப்பொழுது என்ன பண்றது? என்ன கண்ணி, இப்படி கூட நடக்கும் நம்ம கற்பனை பண்ண முடியுமா என்ன? அந்த மாலதி ஐயோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாளே. அம்மா மலரு, எதுக்காக அழுற? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு நான் சொன்னது தப்புதான், அதை ஒத்துக்கிறேன். என்னடா இவன் அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறானேன்னு நினைக்காதம்மா. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் அதெல்லாம் மீறி மல்லிகா ராஜேஷ் கல்யாணத்தை நடத்தணும்னு அந்த சிதம்பரம் குடும்பம் நினைக்குதுன்னா எதுக்காகன்னு கேட்குறம்மா. நாம் என்ன அள்ளியா கொடுத்தோம்? இல்லையே. மல்லிகாவை பிடிச்சிருக்கு, எதையுமே எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்கன்னு தானே அர்த்தம். சும்மா ஆளுக்கு அழாதீங்க. இப்படியே விட்டுருவாங்களா என்ன? இல்ல நாம தான் விட்டுருவோமா? இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. ஏதாவது செஞ்சாவது நின்று போன கல்யாணத்தை நடத்துவாங்க. நம்புங்க சம்பந்தி. அப்படி இல்லை நான் நடத்தி வைக்கிறேன். எவன் வர்றான்னு பார்த்துறேன். சும்மா அழாம கண்ணை தொடங்க சம்பந்தி. அழாதீங்க சம்பந்தி. என் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தி. அழாம நான் என்ன பண்றது? இந்நேரம் கல்யாணம் நின்று போன செய்தி கிராமம் பூராவும் காட்டு தீயா பரவி இருக்கும் சம்பந்தி. காட்டு தீயா பரவி இருக்கும். என் கிராமத்தை ஓட்டின
10 கிராமத்துக்கு இந்த செய்தி பரவி இருக்கும் சம்பந்தி, பரவி இருக்கும். மல்லிகா எந்த தப்பும் பண்ணலையே. ஆனா மடமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போனா அது எப்படிங்க தாங்குறது? ஊர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுமே. ஊர்ல மாப்பிள்ளையே இல்லைன்னு சென்னைக்கு போனா என்னாச்சு பாத்தியான்னு பேசுமே. நாக்குல பல்ல போட்டு பேசுவாங்களே. ஐயோ, ராசி இல்லாத பொண்ணுன்னு பேசுவாங்களே. என் பொண்ணு எப்படி கரையேத்த போறோன்னு தெரியலையே. நடத்த சரியில்லையோன்னு கேட்டுடுவாங்களே. என் பொண்ணு இதெல்லாம் எப்படி தாங்குவான்னு தெரியலையே. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு வந்த ஊராட்கள் எல்லாருமே பார்த்தாங்க தானே நேர்ல? என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே? பின்னையே நீங்க ஊரை நினைச்சு கவலைப்படுறீங்க? அப்படி இல்லம்மா, நல்லா வாழ்ந்தவங்க கேட்டு போனா மாத்திதாமா பேசுவாங்க. பாருங்க, நாம அழுதா மல்லிகை என்ன பண்ணுவா? பாவம், தயவு செய்து அழாம இருங்க அத்தை. முடியலையேம்மா, பெத்த வயிறு பத்தி எரியுது. அழாம இருக்க முடியலையேம்மா. ஐயோ, சார், நான் சந்தோஷ் பேசுறேன். வந்துட்டு இருக்கீங்களா? சந்தோஷ், டென்ஷன் ஆகாதீங்க. நான் இந்த மாதிரி பல கேஸை பார்த்துருக்கேன். எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். 10 நிமிஷத்தில் நாங்கள் இருப்போம், ஓகேவா? சார் கொஞ்சம் சீக்கிரம் சார், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. ராஜேஷ் வெளியே எடுத்துடலாம்ல? சந்தோஷ், நான் எதுக்கு இருக்கேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. ராஜேஷை வெளில எடுக்க வேண்டியது என் பொறுப்பு, ஓகேவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன சந்தோஷ், லாயர் என்ன சொல்றாரு? ஆன் த வே. வக்கீல் டென்ஷன் ஆக வேணான்றாரு, ஆனால் நம்ம டென்ஷன் நமக்கு. நீ 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கும் நான் தெருவா அலைஞ்சு சமோசா விற்றதுக்கும் 5-10 மாசம் சேர்த்து பார்த்து வளர்த்ததுக்கு இவ எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கா பாத்தியா?
அன்னைக்கு அந்த நடராஜன் வந்திருந்தப்பவே இவளை கண்டுக்காம விட்டுருந்துருக்கணுங்க. அந்த ரவுடி பசங்க இவளை அடிச்சே கொண்டிருப்பானுங்க. இப்படி ஒரு கேவலம் நடந்தே இருந்திருக்காது. எங்க நீதான் மடியில படுக்க வச்சு கொஞ்சினிய, அதுக்கு தான் உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து இப்படி உட்கார வச்சிருக்கா. எப்படிங்க இவளுக்கு மனசு வந்துச்சு? கல்யாணத்தை நிறுத்தி அந்த குடும்பமே ஆடி போச்சுங்க. சம்பந்தி முகத்துல இனிமே எப்படிங்க முழிக்க போறோம்? நாக்க புடிக்கிட்டு சாக வேண்டியதுதான். பாருங்க, நல்லவ மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. நாசமா போறவ. இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சங்கடப்படாம சொல்லுங்க, மாலதிக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். அப்போ நீ அவகிட்ட உடல் ரீதியா தொடர்பு வச்சுக்கிட்டதெல்லாம் பொய்யா? சொல்லுப்பா, உண்மையா பொய்யா? மேடம், எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை மேடம். எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னு தெரிஞ்ச உடனே மாலதி தான் கம்பல் பண்ணி என்ன வீட்டுக்கு வர வச்சு ஏய், வாயை திறந்து சொல்லு. வர வச்சு போதையில இருந்த என்ன தப்பா யூஸ் பண்ணி மாலதி தான். ஏய், எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படிடா தெரியுது? போதையில இருந்தா உனக்கு எதுவுமே தெரியாதா? சொல்லு, எதுவுமே தெரியாதா? அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற மல்லிகா மாதிரி தெரிஞ்சது. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாதிரி தெரிஞ்சதா? சரி, அப்படியே வச்சுக்குவோம். மல்லிகானா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணுவியா? இல்ல மேடம், சத்தியமா எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல மேடம். என்னடா, உன்னை அக்யூஸ்ட விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிக்கணுமா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, உனக்கெல்லாம் பண திமிரு. மாலதி என்ன சொன்னா தெரியுமா? நான் உன்னை விசாரணை பண்றேன்னு சொன்னதும் மேடம் அவரை அடிச்சிடாதீங்கன்னு அழுது கெஞ்சினா. நீ என்னடானா என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்ற, மாலதி தான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்ற. அவளை ஏன்டா மறைக்கிற? பதில் சொல்லு. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை மேடம். என் மனசால கூட எதையுமே நான் தப்பா நினைச்சது இல்லை மேடம். இருக்கட்டும், நீ நல்லவன் தான், நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது அன்னைக்கு என் ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்து வந்திருந்தான் மேடம். அவன் என்னை ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணதுனால நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்.
மாலதி எனக்கு கால் பண்ணா. அவ எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா மேடம். நான் ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா திரும்ப திரும்ப என்ன ஹலோ அவசரம். நீ நானும் சந்திக்கிறது இதுதான் கடைசி. நீ வரணும் ப்ளீஸ், வாடா. குடிக்கலாமா? குடிக்கணுமா? குடிங்க ப்ளீஸ். ஏன் மல்லிகா குடிக்கணும்? எனக்காக குடிங்களேன் ப்ளீஸ்டா. நீ சொன்னா குடிக்க மாட்டேனா? சும்மா இருந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு குடும்பத்தோட அவளை பொண்ணு கேட்டு போய் பாரதி பேச்சை கேட்டு பெத்தவங்க வேணான்னு சொன்னதும் உடனே மல்லிகாவை நிச்சயம் பண்ணி மாலதியோட குடும்பமும் நடத்திட்டு மாலதிய வீட்டுக்குள்ள வச்சு ஹவுஸ் அரெஸ்டும் பண்ணிட்டு நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப. அத நாங்களாம் வேடிக்கை பார்க்கணும், அப்படிதானே? அப்ப மாலதியோட வாழ்க்கை என்ன ஆகுறது? எப்படி போனா என்னன்னு விட்டுடுவீங்கல்ல? கேட்டா பெரிய இடம் சிதம்பரம் பெரியசாமி சிட்டிலேயே முக்கியமான ஆளுன்னு சொல்லுவீங்க. மேடம் எல்லாம் தெரிஞ்சும் மாலதி எதுக்கு மேடம் என்ன அழைக்கணும்? அவ வீட்டுக்கு நினைச்சு மேடம் எனக்கு மணிக்காக கல்யாணம் ஆக போற விஷயம் மாலதிக்கு தெரியும். அப்புறம் எப்படி மேடம் மாலதி இந்த தப்பு? நினைச்சேன்டா நீ அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த பாயிண்ட்க்கு தான் வருவன்னு நான் நினைச்சேன். அப்போ நான் மட்டுமா தப்பு பண்ண? அவளும் தானே சேர்ந்து தப்பு பண்ணான்னு சொல்ல வர. சோ எல்லா தப்புக்கும் அவதான் காரணம், நான் இல்ல. மீறி நீங்க ஆக்ஷன் எடுத்தா பெரியப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ வச்சு உங்களை தண்ணியில அத காட்டுக்கு மாத்திடுவேன்னு மிரட்ட, அப்படிதானே? சொல்லு, அப்படிதானே? ஐயோ மேடம், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் போதையில தான் இருந்தேன். ஆனா மாலதி எப்படி இல்லையே. அதுவும் இல்லாம எங்களுக்குள்ள பல தடவை எப்படி நடந்திருக்குன்னு சொல்றாளா மேடம்? அப்போ ஒரே ஒரு முறை தான் தப்பு நடந்துச்சு, அதனால தப்பு இல்லைன்னு சொல்ல வரியா? மேடம் ஒரு தடவை தப்பு நடந்தாலும் தப்பு தான் மேடம். ஆனா அது போதும். இப்ப சொன்ன பாரு, ஒரு முறை தப்பு நடந்தாலும் தப்பு தானே, அந்த வாக்குமூலம் போதும். என்னம்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சா? பக்காவா ரெக்கார்ட் பண்ணியாச்சு மேடம்.